வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 20 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கங்காவும் குமரனும் கடையில இருக்காங்க. அப்போ குமரன் வந்து கங்கா கிட்ட வந்து ஏதோ பேச வரும்போது, கங்கா வந்து இங்க பாருங்க, நான் கோவத்துல இருக்கேனா, வருத்தத்துல இருக்கேனானே எனக்கு தெரியல. தயவு செஞ்சு போயிருங்கன்னோனே, எதுனாச்சும் துணி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஒரு பிளவுஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோன்னே தெரியலன்னோனே, இப்ப குமரன் வேக வேகமா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். நான் வர லேட் ஆயிருச்சுன்னா, சலீம் வந்தானா அவன உட்கார வச்சுட்டு, "நீ வீட்டுக்கு போனோனே, அப்படி எங்க போறீங்க?" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு போயிட்டு வரேன்னு" சொல்லி குமரன் வந்து அவங்களோட கடைய 2 ஃபோட்டோலாம் எடுத்துட்டு பைக்ல கிளம்பி போயிர்றாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ராகினி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க. அங்க வந்து அஜய் வர்றாரு. அஜய் வரவும் அவங்க அப்பா வேற கால் பண்ணிர்றாரு. அப்ப இந்த மாரி நான் ராகினிய ஃபாலோ பண்ண தான் வந்தேன். உங்கள்ட்ட கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா, நீங்க தான் எதுவுமே செய்யலல்ல. அதனால அவளுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்க நிவின் வர்றாரு. நிவின் வந்து ராகினிய கவனிக்கவே இல்ல. ஒரு இடத்துல உட்காந்து அவரு மொபைல பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்கும்போது, ராகினி நிவின பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போய் உட்கார்ந்துடுறாங்க நிவின் கிட்ட. அஜய் வெளியில நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் இங்க ராகினி வந்து இங்க உட்கார்ந்தது தான் அவருக்கு தெரியல. அவர் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப நிவின் கிட்ட போய் ராகினி வந்து, "அது எப்படி உன்ன அந்த மாரி நீ லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தன் கூட வாழ்ந்துட்டு இருக்காளே! அசிங்கமே இல்லாம நீ இந்த ஊர்ல இருக்க" அப்படிங்கிற மாரி ராகினி சொன்னோனே, நிவின் ரொம்ப ஹாப்பியா என்ன சொல்றாருன்னா, "இல்ல, இல்ல நானா காவேரி கூட சேர்ந்துருவேன். அவ என்கிட்டயே திருப்பி வந்துருவா. நானும் அவளும் சீக்கிரம் சேர்ந்துருவோம்." அந்த சந்தோஷத்துல இருந்தே வந்து மூட ஸ்பாயில் பண்ணிட்ட இப்போன்னு சொல்லிட்டு அவர் எந்திச்சு போயிர்றாரு. என்னது திருப்பி காவேரி வந்துருவாளா? இவன் கூட சேர்ந்துருவாளான்னு சொல்லிட்டு ராகினி பயங்கர டென்ஷனா இருக்கும்போதே அஜய் வர்றாரு. இப்ப அஜய் கிட்ட வந்து ராகினி கேக்குறாங்க. விஜய்க்கும் காவேரிக்கும் எதுவும் சண்டையா? அவ நல்லா தானே இருக்கான்னோனே, ஆமா அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிற மாரி அஜயும் சொல்றாரு. சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அஜய் கூப்பிடுறாரு. சரின்னு சொல்றாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குமரன் வந்து அந்த அன்னைக்கு ஆர்டர் குடுத்தாங்கல்ல, அந்த ஆபீஸ்ல போய் அவர போய் பாக்குறதுக்காக பின்னாடியே ஓடுறாரு. அங்க போய் அப்பாயின்ட்மென்ட்லாம் வேணும்னு சொல்லி கேக்குறாரு. வெளியில வெயிட் பண்ணி அவர் கார்ல போகும்போது கார் பின்னாடியே ஓடுறாரு. இல்லப்பா நீ அப்படிலாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாரி அங்க வாட்ச்மேன்லாம் தடுக்குறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயும் காவேரியும் அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் போயிடுறாங்க. அங்க போனோனே விஜய் வந்து ரூமுக்கு போனோனே காவேரி வந்து, "ஏங்க இவங்க கிட்ட ஒண்ணு கேட்கவா?" அப்படின்னோனே விஜய் சொல்றாரு, "நீ ஒண்ணும் கேட்க வேணாமா. நீ போயி உனக்கு இந்த இங்க எதுனாச்சும் வேணும்னா அங்க அவங்க கிட்ட கேளு. என்ன கொஞ்ச நேரம் இந்த கதவ பூட்டிட்டு தனியா விட்டாலே போதும்" அப்படின்னோனே, "என்ன வெளியில போ சொல்றீங்களா? இல்ல வீட சுத்தி பார்க்க சொல்றீங்களா?" அப்படின்னு காவேரி கேட்கறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "2ம் தான் சேர்த்து சொல்றேன்னோனே, சரி உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். நான் கண்டிப்பா கேட்பேன்னோனே, அதானே சொல்லாத கேட்காதனா தான் கேட்ப. நீ எது சொல்றேன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் நீ செய்வ கேளு" அப்படின்னோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "ஒரு ஃபோட்டோவ பார்த்து நீங்க ஏங்க இவ்ளோ அப்செட் ஆயிட்டீங்கன்னோனே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்ல எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து உங்க முகமே சரியில்லன்னோனே" இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமா இருந்துச்சு. நேத்து அதிகமா வேற குடிச்சுட்டேன். அதனால தான் இந்த மாரி நான் கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாயிருவேன். உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா பக்கத்துல வந்து படுத்து தூங்கு. இல்ல கதவ சாத்திட்டு வெளியில போனோனே" காவேரி அப்படியே பார்த்துட்டே வெளியில கிளம்புறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்டின்னா, காவேரியோட கைய புடிச்சுட்டு விஜய், "வெண்ணிலா நீ எங்க போன? இங்க வா, இங்க வா" அப்படின்னு சொல்றாரு. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "நான் வெண்ணிலா இல்ல காவேரி" அப்படின்னு சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.